கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் பைபிளும் குறளும் ஒப்பாய்வு என்கிற தலைப்பின் கீழ் ஒரு குறளை நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குறள் அதிகாரம் 7, குறள் 67. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். தந்தை தகப்பன் மகற்கு ஆற்றும், மகனுக்கு செய்யும் நன்மை அவையத்து முந்தி சான்று உரைப்போர் அவையின் முன்பாக இருப்பச் செயல், இருக்கச் செய்தல். இந்த குறளுடைய பொருள் என்னவென்றால், தந்தை தம் மகனுக்கு செய்யும் நன்மை எதுவென்றால் அவனை சான்று உரைப்போர், அதாவது சாட்சி கொடுப்போர் சபையின் முன்பாக இருக்கச் செய்தலாகும். சான்றோர் என்பது சான்று உரைப்போர், சான்று என்பது சாட்சி, சாட்சி கொடுப்போர். இந்த சாட்சி கொடுப்போர் சபையிலே அவனை முந்தியிருக்க செய்தல் ஒரு தகப்பன் தன் மகனுக்கு செய்யக்கூடிய நன்மை என்று இந்த குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறள் சம்பந்தப்பட்ட 1-2 வசனங்களை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள், நாம் பெறுகிற பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அது கர்த்தருடைய சுதந்திரம். அந்த கர்த்தருடைய சுதந்திரத்தை கர்த்தர் கேட்பார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கர்த்தருடைய சுதந்திரம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பொருளாக, கர்த்தருக்கு பிரியமான ஒரு கொடையாக மாற வேண்டும். அது கர்த்தருடைய சமூகத்திலே கடைசியிலே போய் எட்ட வேண்டும். அதற்கு தக்கதான் நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 5 மற்றும் 8 வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஒரு பிதாவினுடைய வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படி நீங்கள் காத்திருங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு கட்டளையிடுகிறார். அந்த வாக்குத்தத்தம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இங்கு இயேசு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள், அது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:39 நாம் பார்க்கும்போது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, வாக்குத்தத்தமானது அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற யாவருக்கும். என்ன வாக்குத்தத்தம்? இயேசு சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அந்த வாக்குத்தத்தம் வருகிறது. அந்த வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து
எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அந்த சாட்சி கொடுத்தல், சாட்சியாக இருத்தல், அந்த வாக்கு தத்தத்தை இங்கு பேதுரு விளக்கும் போது, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், அந்த வாக்கு தத்தத்தை பெற்றவர்களுக்கும் வாக்கு தத்தத்தை பெற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. எது அந்த வாக்கு தத்தம்? அதுதான் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி ஆகிய வாக்கு தத்தம் எதற்கு கொடுக்கப்பட்டது? சாட்சி கொடுப்பதற்காக, பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சி கொடுப்பதற்காக. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தெய்வத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும், சான்று உரைப்பவர்களாக மாற வேண்டும். அப்படி சாட்சி கொடுக்கிறவர்களாக, சான்று உரைப்பவர்களாக, சான்றவர்களாக மாற்றுவதுதான். அப்படி சான்று கொடுக்கிறவர்கள் அவையிலே முந்தையிருப்ப செய்வதுதான் தகப்பன் செய்கிற நன்மை என்பதை இந்த குறளும் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனமும் வெளிப்படுத்துகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குறளுக்கும் இந்த வசனத்துக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை பாருங்கள். ஆகவே கர்த்தருடைய வசனத்தின் மகத்துவம் அநேக இடங்களிலே மறைமுகமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.